லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் உள்ள திருமங்கை ஆழ்வார் சிலை தமிழகத்துக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இருந்த 4 சிலைகள், அதில் ஒன்று இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை, அதே போன்று காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவி, இந்த 4 சிலைகளும் 1957 மற்றும் 67 இந்த காலகட்டத்திற்குள் காணாமல் போனதாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டு கடந்த 2020ஆம் ஆண்டு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். தொடர் விசாரணையில் 4 சிலைகளும் வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு அருங்காட்சியகங்கள்ல இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு அருங்காட்சியகத்தில், அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு இது தொடர்பான ஆதாரங்களை எல்லாமே அது ஆவணங்களாக அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒரு பிரதிநிதி நேரடியாக தமிழகத்திற்கு வந்து அந்த ஆவணங்களை எல்லாம் சோதித்து நேரிலும் வந்து போலீசாரிடம் ஆலோசனை நடத்தி அந்த சிலை தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருடைய தேடக்கூடிய அந்த சிலைதான் தமிழகத்தைச் சேர்ந்த சிலைதான் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது லண்டனில் இருந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், அந்த கடிதத்துல இந்த சிலையை தமிழக காவல்துறையிடம் வந்து ஒப்படைக்க இருப்பதாகவும், அதுல அவர்கள் செலவிலேயே லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு இந்த சிலையை அனுப்பி வைக்க இருப்பதாகவும் வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஓரிரு மாதங்களில் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமங்கை ஆழ்வார் சிலை தமிழகத்திற்கு வந்து ஓரிரு மாதங்களில் கொண்டு வரப்படும் என்று தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர்.